வேளாண் பட்ஜெட்டுக்கு விவசாய மத்தியில் கிடைத்த வரவேற்பை பொறுத்து கொள்ள முடியாமல் சில கட்சிகள் உட்பட மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெற்று பட்ஜெட்டாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்குது என்று கூறினார். இது வெற்று பட்ஜெட் இல்லை, தமிழ்நாடு விவசாயிகள் போற்றும் வெற்றி பட்ஜெட்டை, நமது வெற்றி கழக பட்ஜெட்டை எங்கள் முதலமைச்சர் கொடுத்துள்ளார். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. பிறரின் தவறுகளை குறை கூறுவதற்கு முன் நாம் சொந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்ற திருவள்ளுவரின் வாக்கினை குறை கூறுவதற்கு நினைவுபடுத்தி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சில எதிர்கட்சியினர் இவர்களுக்கு என்ன ஆட்சி செய்ய தெரியும் என்று கேலி செய்தார்கள். இன்று அவர்களே பார்த்து வியக்கு வண்ணம் ஒரு சிறந்த லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சியை கிட்டத்தட்ட 100 நாட்களாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள்.